ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர் அருணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. இவிஎம், விவிபேட் மீண்டும் எண்ணப்படுமாங்கிறது குறித்த வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. நீங்கள் அந்த ஹியரிங்கை பார்த்துருப்பீங்க. அது குறித்த செய்திகளை பிரசாந்த் பூஷன் ஒரு நாடறிந்த வழக்கறிஞர், அவர் தொடர்ச்சியாக அந்த விவிபேட்டினுடைய ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணணுன்ட்ருக்கிறாங்க. அதை பலர் அது சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிற பதில்வாதத்தையும் வச்சுருக்கிறாங்க. இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த விசாரணையை எப்படி பார்க்குறீங்க? 3க்கும் தனித்தனி சிப்பு இருக்குது. விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, இவிஎம் 3க்கும் தனித்தனி சிப்பு இருக்குது. ஒரு முறை தான் அது ரியாக்ட் செய்யப்படும். இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் விவிபேட்டில் சின்னங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், எல்லா இதையும் அப்லோட் பண்ண முடியாதுன்னு பல்வேறு விஷயங்கள் அதில் வந்திருக்கு. தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை, அந்த ஹியரிங், அந்த தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் கொடுத்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொடுத்த விளக்கம், இதை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஓட்டு போடும் குடிமகனாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் பல வாதங்களை முன் வச்சிருந்திருக்காரு. அவற்றையெல்லாம் தொகுத்து 5 சந்தேகங்கள் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் முன் வச்சிருக்கு. இந்த 5 சந்தேகங்களையும் நான் படிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க கடைசி அதுல ஒரு முக்கியமான சந்தேகம் தான் அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையானது. நீங்க கூட லேசா சுட்டி காண்பிச்சீங்க. அது ஒரு முறை தான் ப்ரோக்ராம் பண்ணப்படுமா அந்த சிப்ல? இன்னொருத்தங்க புகுந்து அல்லது அத தயாரிச்சவங்கள இன்னொரு ப்ரோகிராம் பண்ணிற முடியுமா அதன் மூலமாகவே? அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு முறை பண்ணி வச்சாச்சு, நம்மலாம் ஓட்டு போட்டோம். அத பழையபடி மாத்துற மாரி இன்னொரு ப்ரோகிராம் பண்ணா, நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஓட்டு போட, கடைசியில ரிசல்ட் வரும்போது இன்னொருக்கு விழுந்ததாக காமிக்கிற மாதிரி ப்ரோகிராம மாத்த முடியுமா? ரொம்ப எளிய முறையில சொன்னா, ஏற்கனவே உள்ள அந்த முறைமையை, அந்த ப்ரோகிராம, அத செட் பண்ணத, உருவாக்கப்பட்டத ஒரு ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக அல்லது ஏதேனும் ஒரு கட்சியினுடைய சின்னத்துக்கு ஆதரவாக அதை மாற்றி அமைக்க முடியுமா? அத்தகைய தொழில்நுட்பம் சாத்தியம்தானா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி அந்த 5 சந்தேகங்களில் ஒன்றாக இருக்கு. அப்ப அவங்க தேர்தல் ஆணையத்தின் சார்பாக என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி முடியவே முடியாது. ஒரு முறை பண்ணிவிட்டால் அத்தோடு அதனுடைய கதை முடிந்துவிடும். நாங்க ஒரு 45 நாட்கள் வச்சிருப்போம். இந்த 3யுமே கண்ட்ரோல் யூனிட், இவிஎம் அண்ட் விவிபேட் எல்லாத்தையுமே வச்சிருப்போம். அதுலயும் சில சந்தேகங்கள் 30 நாள் ஒரு அந்த விதியில ஒரு இடத்துல இருக்கான். இன்னொரு இடத்துல 45 நாள் இருக்கு. அது என்ன ஏது? ஐயா பொதுவா 30 நாள் வச்சிருப்போம். நாங்க கோர்ட்ல கேட்போம். வழக்கு இருக்குன்னா 45 நாளு. 45 நாள் பிறகு கூட நாங்க உங்களை எல்லாம் கேட்டு தான் அத காலி பண்ணுவோம். இப்படிலாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த வாதங்களையும், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களையும் கேட்கும் பொழுது, என்னை போன்றவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் ஒரு முழுமையான திருப்தியை தர தேர்தல் ஆணையத்தால் முடியவில்லை. இப்ப இதனுடைய வரலாறு பத்தி நீங்க லேசா பார்த்தீங்கன்னா, மொத இதெல்லாம் உருவாக்குன பொழுது, இத எல்லா அரசியல் கட்சிகளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 2017ன்னு நெனைக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு தொழில்நுட்ப குழு அங்க போச்சு. அங்க அவங்க போய் என்ன பண்ணாங்க ஏதுன்னு எங்க கட்சியுடைய அறிக்கை, அத கூட இப்ப நான் படிச்சேன். மீண்டும் எனக்கு சந்தேகம் பார்த்தா அந்த அறிக்கை இருந்துச்சு. அவங்க போய் சில விஷயங்கள கேட்டதுக்கு அவங்க அதுக்கு அந்த மாரி அத மாத்தி அமைக்கல. அதாவது நாங்க டெஸ்ட் பண்ணணும்னா, நாங்க இந்த கருவிய இதுல பொருத்தி பார்க்கணும்னு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் புரிஞ்சுகிட்ட அடிப்படையில. எதையும் அதுல நாங்க தொட விட மாட்டோம். இருக்கிறத வச்சு நாங்க சொல்ற முறையில பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தெளிஞ்சு போயிரும். நீங்க ஏதாவது ஒண்ண புதுசா செலுத்தி அப்புறமேல அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப அதனுடைய இது செட்டப்பு சாதாரண மொழியில சொன்னா எல்லாமே மாறி போயிடும். கெட்டப்பே மாறி போச்சுயாங்கிற மாதிரி. அப்படியே எங்கள அனுமதிக்கல. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு தான் அந்த அறிக்கையுடைய சாரமாக இருக்கு. கடைசியா எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அ இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், வாக்காளர்கள் இவங்க எல்லாருடைக்கும் ஒரு திருப்தி வருகிற மாதிரியான ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. இதுதான் 2017ல சொல்லப்பட்ட. ஆனா 2019 தேர்தல் நடந்து முடிஞ்சு. அப்பவும் இத பத்தி நெறைய விவாதங்கள். இப்ப கூட ராகுல் காந்தி ஒரு வாக்கியத்த சொல்லிக்கிட்டே வர்றாரு. இவிஎம் மிஷின் இல்லாட்டி இவங்களுக்கு 150 சீட்டு கூட கிடைக்காது. அப்ப நமக்கு பக்குன்னு ஆகுது. இவங்களுக்கு ஒரு பெரிய பிரதான கட்சியினுடைய தலைவர் சொல்லும்போது, அவருக்கே அது சந்தேகம் இருக்குது.
அதே போல இங்க வந்து நம்ம சில நண்பர்கள் எல்லாம் கூட விவாதங்கள்ல நான் கேட்கிறேன். ஐயா இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் இவங்கள வந்து ஒரு நியாயமான தேர்தல் நடக்காது. அதன் மூலமாக இவங்கள முறியடிக்க முடியாதுங்கிற சந்தேகத்தை சில ரொம்ப பொறுப்பு வாய்ந்த நண்பர்களே வந்து விவாதங்கள்ல முன்வைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என்ன படுது என்றால், இந்த வாதங்கள்லாம் இப்ப தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தேகப்படக்கூடாதுங்கய்யா. அப்புறம் அவங்க இன்னொரு முடிவுக்கு வந்துட்ட மாரி தெரியுது. அவங்களுடைய கருத்துக்கள்லாம். மீண்டும் வந்து அந்த பழைய முறைக்கெல்லாம் திரும்ப முடியாது. இது பெரிய நாடு. அவ்வளவு பேருக்கும் பேப்பர் குடுத்து ஓட்டு போடுற முறைக்கெல்லாம் முடியாதுங்கிற மாரி கருத்து வேற ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க. அப்ப இருக்கிறதுலயே எப்படி மேலும் ஒழுங்குபடுத்துறது? இதுக்குள்ள தான் போவாங்க போல தெரியுது. இந்த அடிப்படையான இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க. புரோகிராம மாத்துனா என்ன ஆகும்? எல்லாம் கதையே முடிச்சுக்குவோமே. மாத்த முடியாது என்று அவங்க சொல்லுவதை உச்சநீதிமன்றம் செவி சாய்ச்சிருக்கு. அவங்க சொல்றத வந்து. அப்ப சாந்தி பூஷன் சொல்வது ரொம்ப சந்தேகப்படாதீங்க. நம்ம மேலும் கொஞ்சம் முறைப்படுத்த, அது ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சி தான் செய்யணுமே ஒழிய, இங்க நம்ம வந்து பின்னோக்கி பழைய முறைமைக்கு முடியாதுங்கிற மாரி அவங்க சொல்லிட்டாங்க. இதுல ஒரு வரலாறு, இன்னொரு வரலாறு இந்த 2017 சொன்னேன்னா, அதுக்கு பிறகு எங்க கட்சி உட்பட எல்லா கட்சியும் இந்த விவிபேட் அப்ப வந்து என்ன வந்திருந்தாங்கன்னா, 1% செக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படியா போதும்னு எல்லாரும் சத்தம் குடுத்தோம். அப்ப உச்சநீதிமன்றம் தலையிட்டு அத 5% அதெல்லாம் இப்ப அவங்க நினைவுபடுத்துறாங்க. நாங்க கடந்த காலத்துல சில முறைகள்ல நாங்க தலையிட்டுருக்கோம். நாங்க ரொம்ப பெருசா தலையிட முடியாது. அது ஒரு விளக்கம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியல் அமைப்பு அதிகாரம். தேர்தல் ஆணையமும் அதற்கு சமமான இன்னொரு அரசியல் அமைப்பு அதிகாரம். இன்னொரு அரசியல் அமைப்பு அதிகாரத்த இந்த உச்சநீதிமன்றம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு வாக்கியம் வேற இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் உச்சமானது உச்சநீதிமன்றம் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு போல இருக்கு. ஆனாலும் நாங்க தலையிட்டு இருக்கோம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இப்படிலாம் சொல்றாங்க. இப்ப கடைசியா எங்களுடைய கட்சியுடைய மத்திய குழு கடந்த ஜனவரி மாதம் கூடியது. அதுல இது ஒரு முக்கியமான விவாத பொருளாக எங்க கமிட்டியில விவாதிச்சாங்க. அதனுடைய முடிவ வந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எழுத்துப்பூர்வமாவும் குடுத்திருக்காங்க. ஜீவா நீங்களும் போய் பார்க்கலாம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2017ல இருந்து அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்பவும் அது முழுசா போக மாட்டேங்குது. காரணம் இந்த மாதிரியான ஐயப்பாடுகள் வந்துகிட்டே இருக்குது. வாக்காளர்களுக்கு சந்தேகம் இருக்கு, வேட்பாளர்களுக்கு சந்தேகம் இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்குன்னா இது என்ன நியாயம்? அப்ப வந்து இந்த சந்தேகத்த போக்குகிற ஒரு ஆலோசனையை எங்க கட்சி முன் வச்சது. அதுதான் நான் சொன்னேன். இந்த விவிபேட் வந்தும் அப்புறம் அந்த இவிஎம் மிஷின் காமிக்கிற ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறதுங்கிறது 1% தான். அது 1% கூட சொல்ல முடியாது. அவங்க எங்க கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில 5 வாக்குச்சாவடிகள்ல அத வந்து அட் ரேண்டமா எடுக்கிறது. 5 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட் அந்த ஒப்புகைச் சீட்டையும், அந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான இவிஎம்மில் பதிவான வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்த்து சரியா இருக்கா என்று பார்ப்பது என்பதுதான் இப்போ உள்ள நடைமுறை. இத நாங்க பிரமாதமா பார்த்து என்னமோ 4,00,00,000 என்னமோ சொல்றாங்க. அவ்வளவு சீட்டுகள்லாம் நாங்க கடந்த காலத்துல ஒரு 23,000 முறையோ, 24,000 முறையோ அப்படி எண்ணதுல வந்து இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இது எப்படி சரியா இருக்க முடியும்? 100 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படின்னா வந்து வெறும் வந்து ஒரு 5 பேர மட்டுமே பார்க்கிற மாரி, அவங்க போட்ட வாக்குகள மட்டும் ஒப்பிடுற மாதிரி என்றால், எந்த வகையில நியாயம்? ஆகவே அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஒப்புகைச் சீட்டில் 50% ஆகிலும் அட்லீஸ்ட் 50% போட்டிருக்காங்க. அதுக்கு மேல இருந்தா கூட நல்லதுதான். குறைந்தபட்சம் 50% ஆகிலும் அந்த ஒப்புகைச் சீட்டும், இந்த அ வோட்டிங் மிஷின் இவிஎம்மில பதிவான வாக்குகளும் மேட்ச் ஆகுதா? சரியா வருதா? அந்தந்த ஓட்டு அந்தந்த சின்னத்துக்கு தான் போயிருக்கா? இங்க இருக்கிறது, அங்க இருக்கிறது சரியா இருக்கா? கரெக்ட்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு 50% அப்பதான்யா முழு திருப்தி வரும். என்பதைத்தான் எங்க கட்சியுடைய ஆலோசனை. இப்ப சாந்தி பூஷன் அந்த ஆலோசனையை இங்க முன் வச்சாரா? அவரு அவர் எதுவும் ஒரு மாற்று ஆலோசனை சொன்ன மாரி தெரியல. அவர பொறுத்தவரையிலும் இந்த இவிஎம் சிஸ்டமே வேண்டாம். பழைய முறைக்கு போகணும். வாக்குச்சீட்டு முறைக்கு. அதற்கான காரணம் புரோகிராம மாத்திருவாங்க. இது ஒன் டைம் புரோகிராமா இருக்குன்னு சொல்றத நான் நம்பல. அவர் அதான் பேசுறாரு அடிச்சு. மாத்திப்புடுவாங்கய்யா. அப்புறம் வந்து இது இந்த சின்னங்களை எல்லாம் லோட் பண்றது யாரு? என்ன? இதுல எல்லாம் பல சந்தேகங்கள கிளப்பியிருக்காரு.
2 பெரிய நிறுவனங்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அ அப்ப அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள பத்தியெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியும். அத பத்தியெல்லாம் பாஜகக்காரங்க முக்கிய நிர்வாகிகள் இவ்வளவும் இருக்குது. நான் எங்க என்ன சொல்றோம்னா, இல்ல இவ்வளவு அது இருந்தாலும் காங்கிரஸ்காரங்களும் இருந்திருக்காங்கங்கிற மாரியான தகவல்கள்லாம் சொல்றாங்க. இப்ப பிஜேபிக்காரங்க அதுல பொறுப்புல இருக்கிறாங்களே, அந்த நிறுவனத்தின் முக்கிய போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கிறாங்களேன்னு கேள்வி எழுப்பும்போது அவங்க சொல்றாங்க, "ஏன் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ்காரங்க கூட தான் அதுல இருந்திருக்கிறாங்க." அப்படிங்கிற பதில வைக்கிறாங்க. இருக்கலாம். நீங்க அரசு நியமனம்னாலே அந்தந்த ஆளுங்கட்சி சார்பா தானங்க வரும். அது அது அப்படித்தான் ஆகும். அ நீங்க அது நான் அப்புறம் வர எலக்ஷன் கமிஷனுடைய கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு கொள்ளாது. ஏன் இந்த சந்தேகம்லாம் வருதுங்கிறத நான் கடைசியா சொல்ல விரும்புறது. இப்ப இந்த இவிஎம்ம பொறுத்தவரையில உச்சநீதிமன்றத்தினுடைய சிந்தனை, பேச்சுக்கள், கருத்துக்கள் இடையிடையில சொல்றதெல்லாம் பார்த்தா, பழைய ஓட்டுச்சீட்டு முறைக்கு இவங்க போங்கன்னு சொல்லுவார் மாரி தெரியல. சொல்லுவாங்கன்னு எனக்கு படல. இப்ப இருக்கிற தீர்ப்பு எப்படி வருதோ தெரியாது. அப்ப இருக்கிறத முறைப்படுத்துவது, மேலும் வலுப்படுத்துவது, இதுதான் எங்களுடைய ஐடியா என்று இன்னைக்கு வேற சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்ன முறையில வலுப்படுத்த போறாங்கன்னு தெரியல. சாந்தி பூஷனும் இதுவே வேணாங்கிறாரு. அவங்களோ நாங்க இருக்கிறத சீர்படுத்தத்தான் போறோம். அப்பதான் நான் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அட நம்ம கட்சி ஆலோசனை சரியா இருக்கே. அப்ப இந்த இவிஎம் மிஷின் என்றால், விவிபேட் இந்த 2க்கு இடையிலான அந்த இது மிக முக்கியமாச்சு. அந்த ஒப்புகை சீட்டு. அதுல ஒரு 50 விழுக்காட்டையாவது சரிபார்த்தால் 2 சரியாத்தான் இருக்கியா? இதுல விழுந்த ஓட்டு தாயா அந்தந்த சின்னத்துக்கு அங்க ஒப்புகை சீட்டுலயே இருக்குன்னா, எவ்வளவு திருப்தியா இருக்கும். எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட இந்த இவிஎம் மெஷின நம்ம இயந்திரத்த நம்ம எதிர்கொள்ளலாம். அப்படிங்கிறது வரும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனை. அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட் இந்த தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள், அந்த வாதங்களுக்கான பதில்கள், இவை பற்றிலாம் ஏன் சந்தேகமாயி போச்சுன்னா மக்களுக்கு, தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லாம போச்சு. அதற்கு காரணம் மோடி தான். சாட்சாத் மோடி தான். இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஐயா தேர்தல் ஆணையங்கள் இப்ப சொல்லியிருக்காங்கல்ல, இட்ஸ் a செப்பரேட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வி கான் கண்ட்ரோல் இட்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த தனித்துவமான சுயேட்சையான அரசியல் சாசன அந்த அதிகார அமைப்பு இருக்கே, அது எப்படி உருவாக்கப்படுது? எப்படி உருவாக்கணும் என்று ஒரு ஆலோசனை. அது ஆலோசனை தான்ட்டாங்க அப்புறமேல் கவர்மெண்ட்ல. ஆனா ஒரு கருத்தா தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட தீர்ப்பு மாரி சொன்னாங்க. என்னன்னா, அந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர 2 ஆணையர்களை நியமிக்கிற தேர்வு செய்கிற அந்த குழுவுல பிரதம மந்திரி இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும். இந்த 3 பேரும் சேர்ந்துதான்யா, அந்த 3 பேர நியமிக்கணும். பரிந்துரை செய்யணும். அதுதான்யா ஜனாதிபதிக்கு போகணும். இப்படித்தான் சொன்னாங்க. அது முடியாதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவசரமா ஒரு சட்டத்த கொண்டாந்து, அதுல தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாம, பிரதமரு, எதிர்க்கட்சி தலைவரு, ஒன்றிய ஒரு அமைச்சர், கேபினெட் அமைச்சர். அதாவது பிரதமர் கீழ வேலை பார்க்கிறவர். அப்படின்னு போட்டு கதைய முடிச்சா, கடைசியா பார்த்தா யார்றா 2 பேருன்னா, எதிர்க்கட்சி தலைவரு. அவர் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் போறாரு. அங்க யார் 2 பேர் உட்கார்ந்திருக்கா? மோடிஜியும், அமித்ஷாவும் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, பிரதமரும் 2 பேரும் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். குஜராத்ல இருந்து. 2 பேரும் சேர்ந்து இதுக்கிடையில 3 பேத்துல 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு. கவனிங்க. கடைசியில 2 பேர போஸ்ட் போடணும். 2 பேர டக்குன்னு போட்டு, அடுத்த 2வது நாள் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சு, அவங்க 3 பேரும் உட்கார்ந்து அதுக்கு அடுத்த எல்லாம் 3, 4 நாள்ல முடிஞ்சு போச்சு. தேர்தல் பட்டியல ஷெட்யூல அறிவிச்சுட்டாங்க. இப்ப இந்த 3 பேரு எப்படியாப்பட்ட ஆட்கள்? 3 பேரும் இவங்க நியமிச்சது. பிரதம மந்திரியும், அமித்ஷாவும் உள்துறை அமைச்சர் நியமிச்சவன். அதனால தானே இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. எதுல அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க? எவ்வளவு கேவலமான பேச்சு. பிரதம மந்திரியுடைய பேச்சு. மத பகைமையை மூட்டுகிற பேச்சு. ஒரு சிறுபான்மை மக்கள் மீது குறி வச்சு அவ்வளவு வன்மத்தோடனான பேச்சு. அவங்கள அப்புறம் அதிக பிள்ளை பெறவங்க, ஆக்கிரமிப்பாளர்ங்கிற பேச்சு. இதுக்காக மன்மோகன் சிங் பேசுனது தவறாக முறையில ஒரு வாக்கியத்த மட்டும் வச்சுக்கிட்டு, அதை போட்டுக்கிட்டு உருட்டுற வேலை. இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் அத பத்தி கருத்து சொல்ல மறுக்குது. இப்ப நான் கடைசியா பார்த்தேன் ஏகப்பட்ட புகார்கள் போயிருக்கு. இந்த புகார்கள 17,000த்துக்கு மேற்பட்ட புகார் போயிருக்கு. போயிருக்கு. அந்த புகார்கள்லாம் இப்ப தான் படிச்சுட்டு இருக்காங்களாம். ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. ஏய் இது எதுக்குய்யா புகார் போடணும்? உங்களுக்கே தெரிய வேணாமா? இதே ஆட்கள் சிவசேனா என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டுல ஜெய் பவானின்னு வருதாம். இந்துன்னு வருதாம். அவங்க ஒண்ணும் ஆன்டி முஸ்லிமா இல்ல அந்த பாட்டுல. அவர் சொல்றபடி பார்த்தேன். சிவசேனை தலைவருடைய பேட்டிய பார்த்தேன். நாங்க இதுதான் ஆனா இதுவே இருக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் விட்டுருக்காங்க.
இங்கேயும் ஆன்டி முஸ்லிம். முஸ்லிமுக்கு எதிராக. என்ன கொடூரம்! இந்து பெண்களுடைய தாலியையே அடுத்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா. இவ்வளவு மோசமான பேச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே இல்ல. இப்பதான் நாங்க ஆராய்ச்சி வரும். இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது என்ன மரியாதை வரும்? இதுல நான் ஒரே ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் இந்த ஆலோசனை சொல்லுச்சுல்ல தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமிக்கணும்னு. இந்த சட்டம் இப்படி ஆயிப்போச்சு. அந்த சட்டம் தப்புன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்க அவசரமா விசாரிச்சிருக்க வேணாமா? ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. விசாரிக்கலங்க. நீங்க கவனிங்க அத. அப்ப கதை முடிஞ்சு போச்சு. அது பாட்டுக்கு போயிருச்சு இப்ப. இப்படி இந்த பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப நமக்குள்ள கவலை இப்ப இன்றைக்கெல்லாம் என்ன கருத்து வருது? இந்த மாதிரி பிரதமர் பேசுறாரு, கண்டுக்காம இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் தலைமையில அவங்களுடைய கண்காணிப்புல நடக்கிற தேர்தல் ஒழுங்காக நடக்குமா ஐயா? அப்ப ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு முக்கியமான கருத்து என்ன? இல்ல ஆனா சுப்ரீம் உச்சநீதிமன்றம் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து சிப் எங்க வச்சிருக்கீங்க? ஒரு தடவ தான் அத ஆப்பரேட் பண்ண முடியுமா? ஒரு தடவ ஆப்பரேட் பண்ணிட்டா மற்றொரு முறை ஆப்பரேட் பண்ண முடியாதா? இடையில எதுவும் வேற மாரி ஆட்கள் பண்ண முடியுமான்னு இவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க. சிப் எங்கன்னு கேட்கறாங்க. சிப்ப யூஸ் பண்ண முடியுமாலாம் கேட்கறாங்க. ஆனால் விவிபேட்ட அந்த ஒப்புகை சீட்ட முழுசா எண்ணுங்கங்கிற அந்த கோரிக்கைய அவங்க இன்னும் ஏற்றுக்கொண்ட மாரி தெரியலையே! அதுதான் இப்ப ஒரு கவலையா இருக்குது. அதுக்கு தான் நாங்க சொல்றோம். அட்லீஸ்ட் 50% எண்ணுங்கய்யா. அந்த அளவுக்காவது 2 சரியா இருக்குன்னா ஒரு திருப்தி வரும்ல, ஒரு நம்பிக்கை வரும்ல. இப்ப சாந்தி பூஷன் அந்த மாதிரியான ஒரு மாற்று ஆலோசனை எதையும் முன் வச்சது மாதிரி வந்திருக்க செய்திகள பூரா நான் படிச்சேன். 2, 3 இதுல பார்த்தேன். அதுல மாரி சொல்லல. அவர பொறுத்தவரையிலும் இந்த சிஸ்டத்தையே ஒத்துக்கொள்ள முடியாது என்று தான் அவரு ஏன்னா அவங்களுடைய யாருக்காக வாதிடுறாரோ அவங்களுடைய கருத்து அதுதான். அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்வர்ட் ஜனநாயக அமைப்பு வழக்கு அதன் சார்பா அவர் பேசுறாருன்னு நெனைக்கிறேன். வாதிடுறாரு. ஆமாமா. அவங்களுக்கு இது ஆமா. அவங்களுக்கு இது வேண்டான்னு படுது. ஆகவே அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த புரோகிராம் பத்தி சந்தேகம். அதனுடைய டெக்னிக்கல் சைடு பத்தி, அதனுடைய தொழில்நுட்பம் பற்றிய சந்தேகம். தொழில்நுட்பத்துல கை வைக்க முடியும். அப்ப யார் கை வைக்க முடியும்? அது ஆளுங்கட்சியால தான் முடியும். ஆகவே ஆளுங்கட்சிக்கு சாதகமா போகுமையா, இந்த இவிஎம், இந்த ஓட்டு இயந்திர முறையில வாக்களிப்பது. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. ஆனால் அது அந்த அளவுக்கு அப்படி மாத்தி பாயிண்ட் ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு. நாள கழிச்சு 2வது கட்ட தேர்தல் வரப்போகுது. இது பாருங்க இதெல்லாம். அப்ப உச்சநீதிமன்றத்தால பொதுவாவே ஒரு விதி இருக்குது. தேர்தல் ஆரம்பிச்சுட்டா உச்சநீதிமன்றம் பெருசா தலையிட முடியாது என்று வேற ஒரு பொதுவா அது ஒரு முறைமை மாதிரி, ஒரு வழக்கம் மாரி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல சில மாறுதல்கள் தான் செய்ய முடியும்னு அதனால தான் அவங்களும் சொல்றாங்க. ஆகவே இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவங்க குடுத்திருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லித்தான் தீர்ப்ப ஒத்தி வச்சிருக்கு. நாங்க சந்தேகங்கள் கேட்டோம். சந்தேகங்களுக்கு அவங்க விளக்கம் குடுத்திருக்காங்க. நாங்க தீர்ப்ப அப்புறம் சொல்றோம். இப்படித்தான் முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சந்தேகங்களுக்கான அந்த விளக்கங்கள், தேர்தல் ஆணையம் குடுத்த விளக்கங்கள், உச்சநீதிமன்றத்தை திருப்திப்படுத்தி இருக்கா, இல்லையா என்று தீர்ப்பு வந்தா தான் தெரியும். ஆக கண்டிப்பா. ரொம்ப ஆக ந ஆமா. நம்மள பொறுத்தவரையிலும் என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கட்டமைப்பையே குலைச்சு புட்டாங்கங்கிறேன். அடிப்படையா அத பேசணுங்கிறேன். அ கட்டமைப்பையே குலைச்சுட்டாங்க. அதனால தான் இப்ப என்ன கவலையா இருக்கென்றால், அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். பிரதமருடைய பேச்சு பற்றி இவங்க கவலைப்படாம அதனால தான் ஒருத்தர் இப்ப ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தையே உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கணும். அதனுடைய கண்காணிப்பின் கீழ் அ இதர கட்டங்கள் தேர்தல் நடக்கணும்னு ஒரு ஆலோசனை ஒருத்தர் முன் வச்சு அது பரவலா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் ஒப்புக்கொள்ளுமான்னு. ஏன்னா அவங்க ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க. "வி கான்ட் கண்ட்ரோல் அனதர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி." அதுவே நம்ம நாட்டுல என்ன வேடிக்கை அப்ப ஒரு தேர்தல் ஆணையங்கிறத ஒன்ற குலைச்சுட்டாங்க. ம். அந்த சீர்குலைவுக்கு பிறகும் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் ரொம்ப கவலையா தான் இருக்கு நிலைமை. கண்டிப்பா. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அ எப்படி இருக்கிறது? அதோடு ஒப்பிட்டு விவிபேட் ஒப்புகைச் சீட்டு எண்ணுவதை எப்படி நாம் ஏற்க முடியும்? அதே சமயம் தொழில்நுட்ப ரீதியாக அது யாரும் ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு அந்த 3 பகுதிகளும் தனித்தனியாக செய்யப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பாகத்தான் இருக்குமா? 3மே சீலிடப்பட்டு ஒரு அறையில் வைக்குமா? போன்ற பல்வேறு கேள்விகள உச்சநீதிமன்றம் இன்று கேட்டிருக்கிறது. பார்ப்போம் எது மாரியான தீர்ப்புகள், விவரங்கள் வருகிறது, எப்படிலாம் நகரப் போகிறதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி.